இல்ல உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன தானோ மாம். என்ன அக்காவும் தங்கச்சியும் குசு குசுன்னு பேசிட்டீங்க. கொஞ்ச நேரம் எங்களை தனியா விடுறீங்களா? சரி சரி. சும்மா தொண நீ சொல்லுப்பா. இல்ல மாமா எப்படி இருக்காரு? அதான் பாக்குறியே, அவருக்கு என்ன நல்லாவே இருக்காரு. நான் அப்படி கேட்கல. உன்கிட்ட எப்படி பழகுறாரு? நல்ல பிரியமா தானே இருக்காரு? பிரியமா இருக்காரு. கோவம்லாம் படலையே? சேச்சே, கிடையவே கிடையாது. அன்னைக்கு கூட அப்படிதான் சரோ, கை தவறி கால்ல வெந்நீரை ஊத்திட்டேன். ஐயோ, அப்புறம் பாத்தியா, கேக்குற உனக்கே இவ்வளவு பதட்டம்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு பயம் வந்து அப்படியே அழுதுட்டேன். ஆனா மாமா கொஞ்சம் கூட கோச்சுக்கலப்பா. சிரிச்சுக்கிட்டே சரி சரி விட்டுதலன்னு சொல்லிட்டாரு. சரோ, என்னாச்சு சரோ? சரோ, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். உன் வீட்டுக்காரரு அவரும் நல்ல டைப் தான். அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அட போகுது தம்பி. என்ன கழுத 1 ரூபா சோடா விற்கிறதுக்கு ஒவ்வொருத்தனையும் கெஞ்ச வேண்டி கிடக்கு. பிஸ்னஸ்னா அப்படி தானே, 4 பேர் சார்ந்து அனுசரித்து தானே போய் ஆகணும். தம்பி, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப சிரமம். என்ன எடுத்துங்க, விட்டா 7 ஊருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் என்னால் முடியுதா? ஆச்சாவதுனா பொசுக்குன்னு கோவம் வந்துடுது. அதுவும் சரிதான். ஆமாம் தம்பி, சும்மா இருக்கிறது சிரமமா இல்லையா? ஏதாச்சும் வேலையை தெரிக்கலாம்ல. கொடுங்க. இவன் இப்படி இருந்துகிட்டு தான் எனக்கு வேலை கொடுக்குறானே. இப்படி வேலை கொடுக்கறதுக்கு எனக்கு சிரமமா தான் இருக்கு. என்ன பண்றது, கிடைக்கணுமே. மும்முரமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். தம்பி, கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் மட்டும் நினைக்காதீங்க. கவர்மெண்ட்லேயே வேலை இருக்காது போல இருக்கு. ஏதாவது லோக்கல்ல நல்ல வேலையா இருந்துச்சுன்னா காசு சம்பாத்தியம்னாலும் இங்கே பார்த்துங்க, அதான் நல்லது. அதுவும் சரிதான். அண்ணன் வாங்க 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 மாமா. வாங்க வாங்க மாமா. நீங்களாம் பேசிட்டு இருங்க, இதை வந்துடுறேன். அக்கா, மாணிக்க மாமா பல சமயத்துல மூஞ்சி இப்படி கொணல தான் வச்சிருப்பாரா? சும்மா இரு. அக்கா, மாமா கிட்ட இந்த போட்டோவை கொடுத்துரு. ஏன்? பவானோட பிரசன்டேஷன் சொல்லி கொடுத்துருக்கா. என்னால அக்கா முடியாது. ப்ளீஸ் கா, அக்கா ப்ளீஸ் கா. உன் விளையாட்டுல நம்ம வீட்டுல வச்சுக்கோ, புரிஞ்சுதா? நீ சும்மா இருக்கா? சரோக்கா, இந்த போட்டோ மாமா கிட்ட கொடுத்துருக்கா. ப்ளீஸ் கா. என்னங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, நீங்க மட்டும் இங்க தனியா இருக்கீங்களே. வேலை இருக்கு. சரி, போட்டோ பாக்குறீங்களா? பாருங்களேன், நீங்க எதுல கோண மூஞ்சியாவே இருக்கீங்க. ஐயே,